வணக்கம். யோகாசிரமத்திலிருந்து சாந்தி பாலச்சந்திரன். நீண்ட இடைவேளைக்கு பிறகு நிரந்தரம், சாஸ்வதம் அப்படி மனுஷனுக்கு எதுவுமே கிடையாது. அது இருக்கிறதா நாம் கற்பனை பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படி நம்ம கற்பனை பண்ணுறோம். அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி. எப்படின்னா, ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தில் ஒரு வேலைக்காரர் இருக்கிறாரு. அந்த வேலைக்காரர் ரொம்ப வயசாகி தாத்தாவாக இருக்கிறாரு. அவர் குழந்தையிலேருந்து இவங்க தாத்தா அப்பா அவங்கக்கிட்ட வேலை பார்த்து ரொம்ப ஏஜ்டு அவர். அப்போ அந்த பேரன் ராஜா வந்து அந்த தாத்தாவை கூப்பிட்டு கேட்குறாரு, நம்ம ராஜ்யத்தில் உனக்கு ஏதாவது குறை இருக்குதா, அல்லது உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா, இவ்வளோ ஏஜாக இங்கேயே இருக்கிறீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அந்த தாத்தா சொல்கிறாரு, எனக்கு உங்கள் ராஜ்யத்தில் எந்த குறையும் இல்லை ராஜா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், எந்த குறைபாடுமே கிடையாதுன்னு அந்த தாத்தா ராஜா கிட்ட சொல்கிறாரு. அப்போ அந்த ராஜா ஏதாவது என்கிட்ட சொல்லணுன்னா சொல்லுங்கள், ஏதாவது யோசிச்சாவது சொல்லுங்கள், ஏதாவது உங்ககிட்ட கேட்கணுன்னு எனக்கு இன்றைக்கி தோணுதுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த தாத்தா ரொம்ப யோசனையாக புருவத்தை தூக்கி யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நீண்ட நாளைக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு 15 வயசு இருக்கும்போது உங்கள் தாத்தா ராஜா கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நம்ம ராஜ்யத்துக்கு ஒரு சாமியார் வந்திருந்தார். அவரை நம்ம அரண்மனையில் தங்க வச்சுருந்தோம். அப்போ ஒரு சமயம் அவருக்கு பணிவிடைகள் செய்கிறதுக்காக என்னை அனுப்பிச்சிருந்தார் உங்கள் தாத்தா ராஜா. அவருக்கும் நான் போய் எல்லாமே செய்வேன், சாப்பாடுக்கு பரிமாறி கொடுப்பேன், காலையில் எழுந்திரிச்சு அவருக்கான எல்லா பணிவிடைகளையும் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு கொஞ்ச நாள் இங்கே இருந்தார். இருந்துட்டு அவர் என்னோடய பணிவிடையில் ரொம்ப அகமகிழ்ந்து போனார், சந்தோஷப்படுவார். இந்த மாதிரி நான் ஒரு சன்னியாசி, என்னையவே நீ அடிக்ஷன் ஆக்குற அளவுக்கு எனக்கு நீ பணிவிடைகள் செஞ்சுட்ட, சின்ன பையனாக இருந்தாலும் உனக்கு நான் எதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் நானே ஒரு சாமியார் சன்னியாசி, என்கிட்ட என்ன இருக்குது கொடுக்குறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த சாமி சொல்கிறாரு. இல்லை எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்கிறாரு. எனக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே எனக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் சொன்னேன். ஆனாலும் நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியில் ஒரு ஓலை இருக்கு, எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு. நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அதில் எதையோ எழுதினார். எழுதி கொடுத்துட்டு அவர் சொன்னார், இதை நீ இப்போ பிரித்து படிக்காத, உனக்கு எப்பயாவது சிக்கல் வரும், ஒரு தலை போகிற காரியம், இதுக்கு மேலே துன்பம் தாழாத நிலையில் உயிருக்கு அதுக்கப்புறமா வாழ முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை, கஷ்டம் வரும்போது, தலைக்கு மேலே சிரமம் வரும்போது இதை படின்னு சொல்லுவார். சொல்லி அதை கொடுத்தாரு என்கிட்ட அப்படின்னு சொன்னார். அப்போ நீ அதை படிச்சியா எப்பயாதுன்னு. எனக்கு அந்த படிக்கிற சூழ்நிலையே உங்கள் ராஜ்யத்தில் வரல ராஜா, இப்போ வரைக்கும் நான் அதை படிக்கவே இல்லை. அது எங்கே இருக்குதுன்னு கேட்டார். அது ஒரு பெட்டியில் வச்சுருக்கிறேன், ஒரு கலையத்தில் போட்டு வச்சுருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அதை நீ படிப்பியா? இல்லை, எனக்கு படிக்கிறதுக்கான தேவை இருக்க போகிறதில்ல உங்கள் கூட இருக்கிற வரைக்கும்னு அந்த தாத்தா சொல்கிறாரு. அப்போ அதை எனக்கு கொடுப்பியான்னு அந்த ராஜா கேட்குறாரு. கொடுக்குறேன் ராஜான்னு சொல்லி ஓடி போய் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அதை ராஜா ஆர்வமாக படிக்க முயற்சி பண்ணும்போது சொல்கிறாரு, தாத்தா படிச்சிடாதீங்க, வேற ஒரு தகவல் அவர் சொன்னார். நீ என்ன சொன்னார்? எப்போ உங்களுக்கு தாழ முடியாத துன்பம் வருதோ அப்போ தான் அதை படிக்கணும் சொல்லியிருக்காரு, தவிர நினச்ச நேரத்தில் எல்லாம் அதை படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவர் அதை என்ன பண்ணுறாருன்னா, நல்லா 4 5 மடித்து நவரத்ன கல்லுக்கடியில் அவர் மோதிரத்துக்குள்ளே வச்சுக்கிட்டாரு ராஜா. அப்புறம் காலங்கள் உருண்டோடிச்சு. ஒரு சமயத்தில் போர் நடக்குது. அந்த ராஜாவை வந்து எதிரி நாட்டு ராஜா வந்து தோற்கடிக்கிறாரு. தோற்கடித்து அவரை ஊரை விட்டு ஓடுறாரு. ராஜா ஓடுறாரு குதிரையில். ஒரு லெவலுக்கு மேலே ஓடி ஒரு மலையோட உச்சியில் போய் சேர்றாரு. அந்த மலை உச்சியில் என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கம் பாதாளங்கிற மாதிரி இருக்குது, இந்த சைடு பார்த்தா குதிரை அதுக்கு மேலே கோஆப்ரேட் பண்ணாமல் மூச்சு வாங்குது. அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா, எதிர்த்தாப்புல குதிரை வீரர்கள் இவரை சிறைப்பிடிக்கவோ கொல்லவோ வர்றாங்க. அப்போ இவர் இதுக்கு மேலே துன்பம் தாழாது, இதுக்கப்புறம் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, ஒன்று இங்கே விழுந்து சாகணும், இல்லை இவங்ககிட்ட மாட்டி சாகணும். இந்த சிச்சுவேஷனில் என்னன்னு செய்ய தெரியாமல் முழிக்கும்போது அப்போ அவருக்கு அந்த ஞாபகம் வருது. அந்த தாத்தா கொடுத்த ஓலையை படிச்சிருவோம்னு சொல்லிட்டு அந்த நவரத்ன கல்லை வாயால் கடிச்சு எடுத்துகிட்டு அந்த ஓலையை படிக்கிறாரு. படித்த உடனே என்ன பண்ணுறாரு, டக்குன்னு உட்காந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை, அதில் இருக்கக்கூடிய வரிகளை தியானம் பண்ண சொல்லி அதில் எழுதியிருக்குது. உட்காந்து அவர் அப்படியே மெடிடேஷன் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம். திரும்ப கண் திறந்து பார்க்கும்போது குதிரை மூச்சு வாங்கி போகிறதுக்கு ரெடி பொசிஷனாக இருக்குது. குதிரை வீரர்கள்லாம் ஒரு இடையில் இருக்க பள்ளத்தாக்குக்கு அந்த பக்கம் நின்றுட்டு இவர் பள்ளத்தில் விழுந்து இறந்துட்டார் நினச்சி விட்டுட்டு போயிடுறாங்க. பார்த்தா இவர் உயிரோடு இருக்கார். பள்ளத்தாக்கு காப்பாற்றிருச்சு வர அந்த மலை உச்சியில். அப்புறம் அவர் மெதுவாக குதிரையை எடுத்துக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள்கிட்ட போய், நான் ராஜா அந்த மாதிரி உயிரோடு இருக்கேன்னு சொன்னோன்னே மக்கள் அவங்க கொண்டாடி தேனும் தினைமாவும் கொடுத்து ராஜாவை காப்பாற்றி வைக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பம் வர வரைக்கும் அவர் வந்து அந்த மலைவாழ் மக்களோடய இருக்கிறாரு. சந்தர்ப்பம் கிடைக்கும்போது திரும்ப போர் தொடுத்து அவரோட பழைய ராஜ்யங்கள்லாம் திரும்ப பெற்று இப்போ ஒரு சமயத்தில் அவருக்கு முடிசூட போகிறாங்க. எல்லா ராஜ்யமும் அவர் இழந்தது பூரா கைக்கு வந்துருச்சு.
ரொம்ப சந்தோஷமாக முடிபிடிச்சி விட போகிற நேரத்தில் அவ்வளோ அவள் உலகத்திலே சந்தோஷமாக இருக்கிறாரு. அவ்வளோ சந்தோஷமே அவர் அனுபவிச்சது இல்லைங்கிற மாதிரி. அப்போ அதே அரண்மனையில் அதே இந்த தாத்தா இருக்கிறாரு வேலைக்காரரா. அப்போ அந்த தாத்தா குடுன்னு ஓடி வர்றாரு. ஓடி வந்து, ராஜா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன மறந்தீங்க? இப்போ சொல்லணும் அதை சொல்லுங்கள். நீங்கள் இப்போ அளவில்லாத சந்தோஷத்தில் இருக்கீங்க இல்லையா? ஆமாம். இப்போவும் அந்த ஓலையை நீங்கள் படிக்கணும். அவர் ஒரு விஷயத்த சொன்னார். அளவில்லாத துக்கம் வரும்போது நீ படி, அளவில்லாத சந்தோஷம் வரும்போது நீ படின்னு சொன்னார். இப்போ அளவில்லாத சந்தோஷத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த நேரமும் அந்த ஓலையை நீங்கள் படிக்கணும்னு அவரோட கட்டளை அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு அவர் ஓலையை எடுத்து திரும்ப படிக்கிறாரு. படித்தது அப்படியே அப்செட் ஆகுறாரு. முகமெல்லாம் வாடிடுது. என்ன ராஜா அதில் போட்டிருக்குன்னு கேட்குறாரு. அதுதான் ட்விஸ்ட். அவர் என்ன சொல்லியிருக்குதுன்னா, இதுவும் கடந்து போகும். அவருக்கு அந்த துக்கம் கடந்து போகும்னு சொல்லும்போது சந்தோஷப்பட்டார். அதே மாதிரி அது கடந்து போச்சு. அதே மாதிரி இப்போ இந்த சந்தோஷமும் உங்களுக்கு நிரந்தரம் இல்லை, கடந்து போயிடும் நாளைக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்ததும் ராஜா அப்படியே அமைதியாக உட்காந்துடுறாரு சிம்மாசனத்தில். சரி, எல்லா விஷயமே கடந்து போகக்கூடியது தான். இப்போ இருக்கக்கூடிய துக்கமும், கழுத்தை நெரிக்கிற துக்கமும் கடந்து போகும், கழுத்தை நெரிக்கிற சந்தோஷமும் கடந்து போகும். நாளைங்கிறது வேறு விதமாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதனால நமக்கு நிரந்தரம் சாஸ்வதம் எதுவுமே இல்லை. அதனால் நம்ம சந்தோஷப்படவும் தேவையில்லை, துக்கப்படவும் தேவையில்லை. எதுவுமே நம்மளோடது இல்லை. அந்தந்த சூழ்நிலையை பொறுத்தது அது மாறக்கூடிய விஷயந்தான். வணக்கம். யோகாசிரமத்திலேருந்து சாந்தி பாலச்சந்திரன். நீ அடுத்த கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.